ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரும் மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்புகண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வோம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருவாசக ஞான வேள்வியில் நாம் திருச்சதகம் என்கிற பகுதியை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கிலே இன்றைய தினம் ஆத்மசுத்தி என்கிற பகுதியில் சில பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஆத்மசுத்தி என்று இந்த பகுதிக்கு சான்றோர்கள் குறிப்பு தந்திருக்கிறார்கள். அவர்கள் தந்த குறிப்பு தான் இது. திருவாசகத்திலே இந்த திருச்சதகம் பாடல்கள் எல்லாமே அந்தாதியாக இருக்கிற காரணத்தினாலே அவை தொடர்ந்து ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் பின்னால் வந்த சான்றோர்கள் அதை 10 பாடல்களாக அதை எளிமையாக நாம் அதை பார்க்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக பின்னால் வந்த நம்முடைய சான்றோர்கள் தான் அதை 10 பிரித்தாங்க. இல்லாட்டி அது ஒரே பகுதி தான். ஒரு பகுதியில் 100 பாடல்கள், அவ்வளோதான், ஒரே பகுதி. இப்போ நீத்தல் விண்ணப்பத்தில் ஒரே பகுதி 50 பாடல்கள். அதுபோல் இதில் 100 பாடல்களை ஒரே பகுதியாக அமைத்திருக்கிற காரணம் இது அந்தாதியாக அமைந்திருக்கிறது. ஒரு பாடலினுடைய நிறைவு சொல்லோ சீரோ அல்லது எழுத்தோ அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அமைகிற அந்த நிலை அந்தாதி. அதை நாம் எளிதாக மனனம் செய்வதற்கும் வாய்ப்பாக அதை அமைத்து சுவாமிகள் தந்திருக்கிறார். அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 10 பாட்டாக பிரித்து அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இப்போ கொடுத்துருக்கிற தலைப்பு ஆத்மசுத்தி அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறார்கள். ஆத்மசுத்தி அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய அறிவு சுத்தமாதல். ஆன்மா என்பது அறிவு பொருள். அதனுடைய அறிவு தூய்மைக்கேடு அடைந்து இருக்கிறது. அதனை
சுத்தப்படுத்துவது, ஆன்ம அறிவு சுத்தப்படுத்துவது என்று அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆன்ம அறிவு தூய்மை இல்லைங்கிறது நமக்கு அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது எப்படி அந்த தூய்மை மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாத விஷயம் இல்லையா? கெட்டு போயிருக்குங்கிறது சொல்லி தெரியணுமா? நமக்கே தெரியும் அது கெட்டு போயிருக்கு. அது சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் அருளாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. எப்படி சரி பண்ணலாம், இந்த ஆத்மாவை, இந்த ஆத்ம அறிவை எப்படி சரி பண்ணலாம்? சரி பண்ணக்கூடியது தான், சரி பண்ண முடியாதது இல்லை, சரி பண்ணக்கூடியது. சரி பண்ணக்கூடியதுங்கிறதுனால தான் அந்த வேலையில் இறங்கியிருக்கார் சாமி. இது சரி பண்ண முடியாதுன்னு இறங்கியிருக்கவே மாட்டார் சாமி. நீ எக்கோட கெட்டு போன்னு விட்டுருப்பார். இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு நம்ம மேலே அவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், போக போக சரி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு சாமி ரொம்ப நம்பிக்கை. நமக்கு தான் பல பேரை பார்த்தா இதெல்லாம் என்றைக்கு திருந்த போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா? சில பேரை பார்க்கும்போது ரொம்ப இன்றைக்கும் அந்த 9 கிரகத்தையும் சுற்றி சுற்றி வந்து விழுந்து விழுந்து கும்பிட்டு முட்டி முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அந்த 9 பேர்த்துக்கிட்டேயே. யார் 9 பேர்னு தெரியுதா? ஆமாம், அந்த 9 பேரும். அதுக்கு அங்கே இருக்கிற அவங்களும் பரிகாரம் சொல்லித்தராங்க. இவர் உங்களுக்கு சரியாக இல்லை, அவர் சரியாக இல்லை, நீங்கள் எந்த பரிகாரத்தை பண்ணுங்க சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. சரியாயிடுங்கிறாங்க. இன்னும் இவங்களும் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. சரியாகுதா அப்படின்றது தெரில. இப்போ நம்ம கிடையாது, 7:30 மணி 7:25 காட்டுது, மணி 7:20. 7:20 உங்களுக்கு சரியான நேரம் இல்லைங்க. 10 மணி தான் உங்களுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொன்ன உடனே கடிகாரத்தை எடுத்து அதை 10ன்னு திருத்தி வச்சுக்கிறேன். எது நம்ம கடிகாரத்தை? இப்போ டைம் சரியாயிடுமா? என்னம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ நம்ம கடிகாரத்தை 10 மணிக்கு தான் உங்களுக்கு நல்ல டைம் உடனே நான் உடனே 7:20 10 மணிக்கு திருப்பி வச்சிட்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த கடிகாரத்தை வந்துடுமா? வராது. ஏன்னா நம்ம கடிகாரம் வேணால் 10ன்னு காட்டும், 7:20 தான். அப்படி தான் கிரகங்கள்ங்கிறதெல்லாம் எப்படி இருக்கோ அது அப்படி தான். அதை நான் சரி பண்ணுறேன்னு கடிகாரத்தை திருப்பி வைக்கிற மாதிரி நான் போய் பரிகாரத்தையும் சாங்கியத்தையும் பண்ணி என்ன ஆக போகுது? என் கடிகாரம் வேணால் திருப்பி இருக்கும் அது சரியாக. அப்போ என்ன செய்யலாம்? அந்த சூழ்நிலையில் அதில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பை தருவது யாருன்னு கேட்டால் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை தரக்கூடிய வல்லமை இந்த 5 கண்டத்தில் சிவபெருமானை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அந்த 9 பேர்கிட்டேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் சிவபெருமான் ஒருத்தர் தான். வேறு யாரு சொன்னாலும் நம்பாதீங்க, வேறு யாரை சொன்னாலும் நம்பாதீங்க, வேறு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அவர் ஒருத்தர் தான். அவர் நமக்கு அந்த சீரை செய்யக்கூடியவர், செய்ய வல்லமை உடையவர். அதனால தான் சிவபெருமான் எல்லாம் வல்ல தனிப்பெரும் கடவுளாக விளங்குகிற பெருமான். நம்முடைய அந்த நெஞ்சத்தை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் சொல்லுகிறார். நெஞ்சம் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க ஆன்ம அறிவு சுத்தமாகும். நம்ம எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எது தீர்மானிக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம எவ்வளோ தூய்மைங்கிறது நம்முடைய கண் தீர்மானிக்குதா, நம்முடைய காது தீர்மானிக்குதா, நம்முடைய கால் தீர்மானிக்குதா அப்படின்னா இல்லை. நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கிறோங்கிறது நம்முடைய மனசு தான் தீர்மானிக்குது.
அது தூய்மை அடைந்தால் எல்லாமே தூய்மையாகும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரவிரனர். அது தூய்மை செய்து கொள்ளுகிறதுல மனதை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பகுதி முழுக்க ஆத்ம சுத்தி என்று சொல்லுவது நெஞ்சின் வழியாக, எண்ணங்களின் வழியாக, மனதின் வழியாக நம்மை நாமே தூய்மை செய்து கொள்ளுதல். மனம் என்பது நினைவுகளின் இருப்பிடமாக விளங்குவது. நாம் பார்க்காம இருக்கலாம், கேட்காம இருக்கலாம், பேசாமல் கூட இருக்கலாம், எப்பயாவது சாப்பிடாம கூட இருக்கலாம். ஆனால் நினைக்காம இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? நினைக்காம ஒன்றும் நினைக்கல சார் நான், இப்போ ஒரு நினைப்பும் இல்லை என் மனசில் அப்படின்னு ஒரு நிலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். நினைக்காம இருக்கணும்னாவது நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? எதுவும் நினைக்கக்கூடாதுன்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது அவ்வளவு தந்திரமானது. அந்த மனங்கிற கருவி இருக்க அவ்வளவு நுட்பமானது, அவ்வளவு தந்திரமானது. அதை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். வேடிக்கையாக ஒரு செய்தி படித்தேன். ஒருத்தன் வீட்டில் பூனை வளர்த்தான். ஒரு 6 மாதம் வரைக்கும் சரியாக தான் போச்சு எல்லாம். அதுக்கப்புறம் இந்த பூனையால் ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டால், அது பூனைக்கு உங்களுக்கு தெரியும், வீடு மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். நாய் ஆள் மேலே அட்டாச்சாக இருக்கும், பூனை வீடு மேலே அட்டாச்சாக இருக்கும், இருக்கிற இடத்து மேலே. இந்த பூனையை அன்பாக வளர்த்து எல்லாம் பண்ணால் கூட இது என்ன பண்ணுது, எங்கேயாவது ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து நடுக்கூடத்தில் போட்டு பெராண்டி சாப்பிட்டுட்டுருக்கு. அதுக்கு உரிமையான இடம் இது. இந்த வீடு எங்கே வேணால் நான் பிரியாணி சாப்பிடுவேன்னு சாப்பிடுது. அப்படி ரொம்ப தொல்லை அதிகமாக போச்சு. இந்த பூனையை எப்பரா மனைவி சொன்னாங்க, எங்கேயா கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு. சரின்னு அந்த பூனையை எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டரில் போய் ஒரு தள்ளி போய் ஒரு இடத்துல விட்டுட்டு இவன் ஸ்கூட்டர்லேருந்து வீட்டுக்கு சேர்ந்தான். வீட்டுக்கு சேர்ந்தால் ஸ்கூட்டரை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறான், நிற்கிது பின்னால். அது எங்கே வந்துருச்சு, என்னடா அது இப்படி கொண்டு விட்டான். அவங்க வீட்டு அம்மா சொன்னாங்க, எந்த வேலையுமே உருப்படியாக செய்ய மாட்டீங்களா? கொண்டு போய் விடுறதுன்னா பூனைக்கே தெரியாதனமா கொண்டு போய் விட்டுறீங்க, தானே சரியாக இருக்கும் அப்படின்னு. சரி, நான் இந்த தடவை 4 தெரு தள்ளி தான் விட்டு வந்தேன். நம்ம 4 சாலையவே கடந்து கொண்டு போய் வேறு பகுதியில் விட்டு வரேன்னு கொண்டு போய் பகுதியில் விட்டு வந்தான். விட்டுட்டு வந்தால் இவனுக்கு முன்னாடி நிற்கிது வீட்டில். என்ன பண்ணுறதுன்னே இவனுக்கு தெரியல, அந்த அம்மாவுக்கும் தெரியல. இல்லைங்க, எப்படி தான் இதை இது பண்ணுறது? நீங்கள் எடுத்துகிட்டு போய் கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல திரிஞ்சு நீங்கள் ரூட்டை சரியாக காட்டுறீங்க. அந்த பூனைக்கு நீங்கள் போகிற வழி ரூட்டை சரியாக காட்டுறீங்க, அதனால் அது பூனை திரும்பி வந்துடுது. நீங்கள் கண்ணா பின்னாடி எல்லா இடத்துக்கும் போய் எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே, சரின்னு அந்த பூனையை எடுத்துக்கிட்டு இப்படி போய் அப்படி போய் அந்த ரோடு போய் இந்த ரோடு போய் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து கொண்டு போய் அந்த பூனையை தூக்கி கடாசிவிட்டு வெறுன்னு ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு மனைவிக்கு ஃபோன் பண்ணான். விட்டுட்டேன்னா சரி கிளம்பி வாங்க அப்படின்னு. சரி நீ கிளம்புனா இவனுக்கு வழி தெரில. இவன் தான் கண்ணா முன்னாடி சுற்றி இருக்கிறாட. இங்கே போகிறான், இந்த பக்கம் வந்தோமா அந்த பக்கம் வந்தோமா எந்த சைடு வந்தோமா
அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தான். சுற்றிக்கிட்டு இருந்த உடனே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, இவனால் கண்டுபிடிக்க முடியல. ஃபோன் வந்தது. என்னன்னு, எங்க பூனை வந்துருச்சுங்க இங்கே. அவன் சொன்னான், எனக்கு வழி தெரியல, இந்த பூனையை அனுப்பிச்சி விட, கூட்டிகிட்டு வரணும், நான் வந்து சேரணும், எப்படியாவது பூனையை அனுப்பிச்சி வைக்கிட்டோம். அது மாதிரி இந்த மனம் இருக்கு பாருங்க, இந்த மனம் நம்ம எதை செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அதை மெனக்கட்டு செய்யும். எதை நினைக்க வேணான்னு சொல்கிறோமோ அதைத்தான் நினைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது. அதனால் இது என்ன சொல்கிறார், இந்த மனதை எப்போவுமே நாம் வந்து ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினச்சிட்டு அதை விடக்கூடாது. அது சம்மட்டியால் அதை தட்டிக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நீ செய்கிறதே நல்லா இல்லை, உன்னால் நான் உருப்பிடுவேன்னானே தெரியல, நீ எதை செஞ்சாலும் சரியாக செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு இந்த மனசுக்கிட்ட நாம் அப்பப்போ அதை வான் பண்ணி நல்ல வழியாக கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அதுக்கிட்ட பேசணும். இதைத்தான் செய்கிறார். என்ன சாமி செய்கிறாங்கன்னா, இதில் நெஞ்சத்தின் மூலமாக ஆத்ம சுத்தி நிகழ்தல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அப்படி அந்த மனதை கொண்டு போய் நாம் வந்து அதுதான் நமக்கு தொடக்கம். மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, அது அப்படி பண்ணணும், இது மனதை இப்படி அடக்கணும், அப்படி அடக்கணும், யோகத்தில் அடக்கணும், அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம மனசை நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்முடைய திருமுறைகளில், குறிப்பாக திருவாசகத்தில் என்னென்ன வழிகள், நிறைய வழி சொல்கிறார் சாமி. சொல்லுகிறார் வழி, தனக்கு சொல்லிக் கொள்வது போல நமக்கு சொல்லுகிறார். இந்த மனதை எப்படியாவது கொண்டு போய் சாமிகிட்ட ஃபிக்ஸ் பண்ணிடணும், சாமிகிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அதை. அப்போ அவர் இது சாமிகிட்ட சேர்த்துட்டா அது எங்கேயே போனாலும் சாமிகிட்ட வந்து நின்றுடும், பூனை வந்து நின்ன மாதிரி. இது எங்கே போனாலும், எங்கே தொலைக்கணும்னு நினச்சா கூட அது தேடி வந்து சாமிகிட்ட வந்து நின்றுக்கும் டக்குன்னு. அப்படி அந்த மனதை நாம் வந்து பயிற்சிக்கு கொண்டு வரணுங்கிறார் சாமி. அதனால் அந்த நெஞ்சத்தை பற்றி தான் சொல்லுகிறார். சில சமயம் ரொம்ப ஹார்ஷாக வேற பேசுகிறார், ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறார். பெண நெஞ்ச அப்படிங்கிறார், பெண நெஞ்சேங்கிறார். நெஞ்சத்தை பார்த்து பிண நெஞ்சேங்கிறார். பெண நெஞ்சே அப்படின்னு சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அது பிணத்துக்கு உணர்வு இருக்காது அப்படிங்கிற அது ஒரு பொருளாக சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும். பிணத்துக்கு உணர்வு கிடையாது, அறியாது, அறியாமையில் இருக்குன்ட்டு அதை சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சாமி வந்து மணிவாசகர் என்ன பொருள் அதை வலியுறுத்துகிறாருன்னு நம்ம பார்க்கணும். பிண நெஞ்சு என்று சொன்னால் பிணத்துக்கு அறியாமை இருப்பது பெரிதல்ல, பிணம் வந்து மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கும் விட்டுட்டோம்னா. அது சும்மா தானே இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அது பெருங்கேட்டை விளைவிக்கும் பிணம். அப்படி இந்த நெஞ்சமானது பெரும் கேட்டை விளைவிப்பதும் இல்லையா. சில பேர் வந்து நின்று அவங்களுடைய முக அழகு, தேக அழகு இதெல்லாம் நல்லா இருக்கும், ஆள் பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பேச ஆரம்பிச்சிட்டா அதில் இருக்கக்கூடிய வக்கிரம், அவர்கள் அந்த குணத்தினுடைய அழகின்மை நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அந்த இல்லையா, அந்த கேடு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால், பேசினாலே நல்ல வார்த்தைகளே வராது, பேசுகிறேன் எதுவுமே வராது, நல்ல வார்த்தைகள் வராது, நல்ல சிந்தனை வராது. சார் நான் வீடு கட்டியிருக்கேன் சார். வீடு கட்டியிருக்கீங்களா? வீடு கட்டினா பத்தாது,
நல்ல கான்ட்ராக்டர் கொடுத்து நல்ல ஆளாக வச்சு வீட்டை கட்டியிருக்கணும். இல்லைன்னா பொலன்னு உதிர்ந்துடும். அப்படியே எது வீட்டை கட்டியிருக்கிறான்னு சொல்லி இருக்கும்போது அவங்கள்ட்ட வீடு பொலன்னு அப்படியே உதிர்ந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், கிரகப்பிரவேசம் வைக்கிற அன்னைக்கே மாடி இடிஞ்சு கீழே விழுந்து அவர் இந்த செய்தியெல்லாம் சொல்லணுமா? எதை சொல்கிறதா இருந்தாலும் நல்லதை சொல்லணும், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும், நல்ல உயர்ந்த விஷயத்தை பேசணும்னு இருக்காது, என்ன இருக்காது. அது என்ன காரணம்னா அந்த நெஞ்சம் அப்படி இருக்கு, அதனால் அந்த வாடை வீசுது. அதனால் பிண நெஞ்சே என்னாரு, நெஞ்சம் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும், அத்தனை பேரும் அமைதியோடும் அத்தனை பேரும் நலத்தோடும் விளங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மனசில் இருக்குன்னா அவங்க பேசும்போதே பார்த்திங்கன்னா அந்த பேச்சிலேயே தெரிஞ்சு போகும் இந்த நன்மை. அந்த நன்மை, அந்த சொல்லு, அவர்கள் பழகிற விதம், அதெல்லாம் தெரிஞ்சிடும். அது எதில் அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய அந்த நெஞ்சத்தில் தான் தெரியும். ஆக இந்த பகுதியில் அந்த நெஞ்சை சீர்படுத்துவதை பற்றி பேசுகிறார். திருச்சிற்றம்பலம். ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை. ஆடுகின்றிலை கூத்து உடையான் கடற்கு அன்பிலை என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை. பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரிலை செய்வது ஒன்று அறியேனே. தேடுகின்றிலை தெருவுதோறும் அலரிலை செய்வது ஒன்று அறியேனே. ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை. பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரிலை செய்வது ஒன்று அறியேனே. துணையிலி பிண நெஞ்சேன்னார். நல்ல யோசனை பண்ணி பார்க்கிற பொழுது இப்போ நமக்கு யாராரோ துணையாக இருப்பது போல நமக்கு இப்பொழுது தெரிகிறது. அவர் துணை, இவர் துணை, அது துணை, இது துணை என்று தெரிகிறது. ஆனால் உடம்போடு கூடியிருக்கிற பொழுது இருக்கக்கூடிய இந்த துணைகள் முழுமையுமே உடம்பை விட்டு உயிர் பிரிகிற பொழுது எது துணை என்று அதை சிந்திப்பதே இல்லை. நமக்கு வேண்டிய ஒருவர் அவர் தவறிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு இதுகாரும் நாம் துணையாக இருந்து பல பணிகளை செய்தோம். ஆனால் இப்பொழுது அந்த உயிர் அங்கே இல்லை. இப்போ அந்த உயிருக்கு யார் துணையாக இருப்பார்? எந்த உயிருக்குமே யார் துணை? இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த உடம்பிலே இருக்கிற பொழுது இருக்கிற துணைகளையே நிரந்தரமான துணைகள் என்று கருதுகிறோம். ஆனால் அவை துணை அல்ல. அவை துணை அல்ல என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிகழ்வுகளை நம் கண்முன் காட்டுகிறார். ஆனால் அத்தனை நிகழ்வுகளை பார்த்த பிறகும் கூட நமக்கு அந்த உணர்வு வருவதில்லை.
நமக்கு மிக மிக வேண்டியவர்கள் நம்மை விட்டு நீங்குகிற பொழுது எந்த துணையும் இல்லாமல் கிளம்பி போனதை நாம் பார்த்த பொழுது அப்படித்தானே நாமும் கிளம்பி போக வேண்டி இருக்கும். அப்போ உண்மையிலேயே நமக்கு யார் துணை? சாந்துணை போதும்னாரு அருணகிரிநாதர். அப்போ துணை நமக்கு கிடையாது என்று நெஞ்சமே நீ உணர்வாயா என்று கேட்கிறார். நெஞ்சமே, துணை இல்லாத நெஞ்சமே என்று சொல்லுகிறார். துணையிலி நெஞ்சமே என்கிறார். துணை கிளி பிண நெஞ்சே, நீ என்ன செய்யணும் என்று கேட்டால், உடையான் கழற்கு அன்பிலை, நம்மை உடைமையாக உடையவன், நம்மை உரிமையாக கொண்டவன். உடையான் கழற்கு அன்பிலை, சிவபெருமானாக இருக்கக்கூடிய அவன்தான் நமக்கு உடைமையாகவும் உரிமையாகவும் துணையாகவும் இருக்கிறவன். ஈசனை துணை என்று எண்ணுகிறவர்கள் எப்பொழுதும் துணை இல்லாதவர்களாக இருக்க மாட்டார்கள். சிலரை நாம் துணை என்று கருதுகிற பொழுது அந்த சிலர் இல்லாத பொழுது யாரும் துணை இல்லாதவர்களாகவே நமக்கு தெரியும், துன்பப்படுவோம். ஆனால் சிவத்தை துணையாக கருதி கொண்டிருப்போமே, ஆனால் எந்த காலத்திலும் நாம் துணை இல்லாத அந்த தன்மையை உணராதவர்களாக, எப்பொழுதும் சிவமே நமக்கு துணையாக இருப்பதை உணர்பவர்களாக நாம் இருப்போம். ஆகையினாலே சொல்லுகிறார், உடையான். உடையான் என்று சொன்னால் நமக்கு எப்பொழுதும் துணையாக உடையவன், எப்பொழுது நமக்கு காவலாக உடையவன், எப்பொழுதும் நமக்கு உடன் இருக்கக்கூடியவன் உடையான். பாருங்க, அவர் ஒருத்தர் தான் உடையான். உடையான், மித்ததெல்லாம் உடைஞ்சு போகும், மித்த பந்தமெல்லாம் உடைஞ்சு போகும். இவன் உடையான், உடையவே மாட்டான். ஆமாம், உடைகின்ற பந்தம் மற்றது எல்லாமே, இவனோ உடையான். அப்படிப்பட்ட இந்த உடையான் இவன் நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்குவதில்லை, நமக்கு காவலாக இருக்கிறான், துணையாக இருக்கிறான் என்கிற பொழுது எவ்வளவு நீ அன்பு கொள்ள வேண்டும் அவன் மேலே, எவ்வளவு அன்பு கொள்ள வேண்டும். அத்தனை ஏன் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நம்ம குழந்தை மேலே ரொம்ப அபரிமிதமான அன்பை காட்டுகிறோம். ஏன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், குழந்தைக்கு அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு நடுவில் விட்டுட்டோம்னா எந்த பக்கம் போகிறது, யார் பக்கம் போகிறது, யாரை கேட்குறது, என்ன ஒன்றும் தெரியாது இல்லையா. இந்த குழந்தைக்கு தன்னை காத்துக்கொள்ளவோ தன்னுடைய காவலை தேடிக்கொள்ளவோ தெரியாது. இந்த குழந்தை பசிச்சா உணவை தேடிக்கொள்ள கூட தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைய தாய் எப்படி நினைப்பா, இந்த குழந்தைய விட்டு விலகக்கூடாது, அது எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் என்று கருதுவாள் இல்லையா. அப்படித்தான் சிவபெருமானும் பிறவிகள்தோறும் நம்மேலு அன்பு பாராட்டி துணையாக விளங்குகிறார். இதை நினைத்தால் நமக்கு அன்பு பெருகும், இதை நினைத்தால் அன்பு பெருகும். நினைக்கணுங்கிறார். உடையான் கழற்கு அன்பிலை, அப்புறம் என்ன செய்யணும், என்பு உருகி பாடுகின்றிலை, பாடணுங்கிறார். இதெல்லாம் நெஞ்சத்துக்கு நாம் செய்ய வேண்டியது. பாடுங்கிறார். பாட தெரியாதுன்னா உனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடு, தெரிஞ்ச மாதிரி பாடு. பாடுறதுன்னா அதுக்குன்னு எல்லாருமே தர்மபுரத்தார் மாதிரி பாடிட்டு இருக்க முடியுமா? அப்படி சொல்லலை. பாடுகின்றிலைன்னு பொதுவாக சொல்லுகிறார். பாடு, பாடலை எடுத்து பாடு. பாடுகின்றிலை எப்படி பாடணுன்னார், என்பு உருகி பாடுகின்றிலை, உருக்கமாக பாடுனார். நீ உருக்கமாக பாடுனா அந்த உருக்கத்தில் பெருமானிடம் உன்னுடைய பாடல் போய் சேரும். பாடல் போய் சேருவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ராகமோ, அதில் இருக்கக்கூடிய தாளமோ, அதில் இருக்கக்கூடிய சங்கதிகளோ அல்ல. பாடல் போய் சிவபெருமானிடம் சேருவதற்கு அதில் இருக்கக்கூடிய அன்புதான் காரணம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாடல் சிவபெருமானிடம் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நான் சுதி சுத்தமாக பாடணும்னு அர்த்தம் இல்லை.
அப்படி பாட முடிஞ்சால் விஷயம் வேறு. ஆனால் பாடுகிற பொழுது என்பு உருகிற மாதிரி பாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, என்பு உருகிற மாதிரி பாடினால் அது பெருமானிடம் போய் சேருகிறது. பாடுகின்றிலை என்பு உருக பாடுகின்றிலை ஆடுகின்றிலை கூத்து. தானாக வந்துடும் கூத்து, ஆட ஆரம்பிச்சிருவோம். தானாக வந்து கூத்து கூத்து நாம் ஆடணும். கூத்துடையான்னு சேர்க்கக்கூடாது. ஆடுகின்றிலை கூத்துன்னு தனியாக பிரிச்சுக்கணும், உடையான் கடற்குன்னு தனியாக பிரிச்சுக்கணும். ஆடுகின்றிலை கூத்துடையான் அப்படின்னு இருக்கும், அது அப்படி போட்டு படிக்கக்கூடாது. ஆடுகின்றிலை கூத்து பாடுகின்றிலை பாட்டு, அப்படி ஆடுகின்றிலை கூத்து பாடுகின்றிலை என்பு உருகி, அன்பினால் என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை. பதைப்பதைக்கணுங்கிறார், பதைப்பதைக்கணும். சுவாமி, அவரை மாதிரி என்னால் அன்பு காட்ட முடியலையே, இந்த அடியார் மாதிரி என்னால் அன்பு காட்ட முடியலையே, இவர் போல என்னால் திணிவாய் இருக்க முடியலையே சாமி என்று பதைப்பதும் செய்கிலை. நாள் போய்கொண்டே இருக்குதே, நாள் போய்கொண்டே இருக்க. எவ்வளோ வேகமாக போகிறது நாள். இந்த இப்போ தான் திருவாசகம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. திருச்சதகத்தில் பாதிக்கு மேலே வந்துட்டோம். எனக்குன்னு இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. சிவபுராணம் திருவாசகத்தை திருமந்திரம் முடிச்சுட்டு திருவாசகம் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தோம். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. திருச்சதகம் வந்துட்டோம் பாருங்கள். இன்னும் திடீர்னு இப்போ அப்படி போகிற வேகத்தில் அச்சோப்பத்து சொல்லி கொண்டிருப்போம். நீங்கள் எல்லாம் கேட்டு போகுது, நாள் ஒன்று பறக்குது, அப்படியே போகுது. அதெல்லாம் டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன்னுன்னா ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது அதுக்கு தமிழில் பழமொழி போட்டோம், ஐயர் வருகிற வரை அமாவாசை காத்திருக்குமா அப்படின்னு தமிழ். டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன்னு. அது மாதிரி காலம் யாருக்காகவும் காத்திருக்கு. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். இங்கே பாரு, இப்போ உன்னால் பேச முடியுதில்ல, ஆமாம். உன்னால் பாட முடியுதில்ல, ஆமாம். உன்னால் கேட்க முடியுதில்ல, ஆமாம். அப்போ சிவபெருமானை பற்றி பாடி கேட்டுடு. அதுதான் நாளைக்கு என்ன எப்படி இருக்குன்னு நிலைமை சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நிலைமை சொல்ல முடியாது. இன்றைக்கி சாயந்தரம் கமலவன சத்சங்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு, போயிடு. நாளைக்கு போய்க்கலான்னு நினச்சேனே, யார் எந்த ஊர்லேருந்து யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது சொல்லுவாங்க. என்ன கேட்க போகிறீங்க? திருவாசகம். திருவாசகமாக கேட்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேவலமாக கேட்பாங்க. நமக்கு மனசு ஒடிஞ்சு, ஏண்டா இவங்ககிட்ட சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பெருமை அவங்களுக்கு தெரியுமா? எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனைன்னா? அப்போ நாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஆடுகின்றிலை கூத்து அன்புருகி பாடுகின்றிலை பாட்டு என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை. பணிகிலைன்னாரு, பணிந்துரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். யார் என்ன சொன்னாலும் பணிவார். பணிந்துரு. எதில்? ஆன்மீக உலகத்தில். ஆன்மீக உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது. ஆன்மீக உலகம் என்று சொன்னால் தலை நிமிர்ந்து பணிகிலை. தாழ்வனும் தன்மையாம் சைவம் சாரும் ஊழ்வினை பெறுதல் அறிந்தினார். நிமிர்ந்து நிற்கக்கூடாது. இந்த அடியார்களை எல்லாம் தேவாசிரிய மண்டபத்தில் பார்த்தவொடனே இந்த அடியாருக்கு அடியாராகும் நாள் என்னாலோ நினைச்சார். இவர் நேரில் சிவபெருமான் ஆட்கொண்டார் இல்லையா? நேரில் ஆட்கொண்டவர். அவர் என்ன நினைக்கிறார்? அடியார்களை பார்த்த உடனே இந்த பணிவு. பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை. பெருமானுடைய திருவடி மலரை எடுத்து தலைமையில சூட்டிக் கொள்வதில்லை. பாதமலர் சூடுகின்றிலை. பாதமலர் சூட்டுகின்றதும் இல்லை. மலரை எடுத்து பாதத்தில் சூட்டுவதும் இல்லை. சாமிக்கு மலர் போடுறதில்லை. சாமியுடைய திருவடியை எடுத்து மலராக அணிந்து கொள்வதும் இல்லை. சூட்டுகின்றதும் இல்லை, சூடுகின்றதும் இல்லை.
பாதமலரை சூட்டுகின்றதில்லை என்று சொன்னால் சிவபூஜை செய்த பிறகு மலரை எடுத்து சிரசின் மேலே சிவபெருமானுடைய திருவடியாக கருதி அதனை சிரசின் மேலே சூட்டிக் கொள்வது, அதுதான் சிவபெருமானுடைய திருவடின்னு. பூஜை செய்கிறவர்கள் பூஜை நிறைவில் பெருமானுடைய அந்த மலர்களை எடுத்து அப்படி இங்கே வச்சா வழிக்கு விடுவோன்னு காதில் வச்சுக்குவாங்க. அது காதில் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். இங்கே காதில் வைக்கிறாங்களே நினச்சக்கூடாது. காதில் வைக்கவும் அது காரணம் வழுக்குல்ல அல்ல, அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வைத்து கொள்வார். மலர்களை எடுத்து இங்கே வச்சு சிவபெருமானுடைய திருவடி இங்கே இருக்கு வச்சுக்கோங்க. அப்பர் சுவாமிகளை பார்த்துட்டு பதைக்கிறார். யார்? அப்பூதி அடிகள். வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காது, வாசலில் வந்து பார்க்குது, இப்படி பார்க்குது, நாவுக்கரசர் இல்லம்னு. எங்கே பார்த்தாலும் நாவுக்கரசர். ஒரு வெளியில் வந்துட்டார் அப்பூதி அடிகள். சாமி, தங்களை பார்த்தா சிவனடியார் மாதிரி தெரியுது, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா? ஒன்றும் நமக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் அங்கங்கே தண்ணி பந்தெல்லாம் வச்சுருக்கிறீங்க, பார்த்தேன் வருகிற வழியில், அதில் நாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு இருந்தது. பொதுவாக இந்த அறக்காரியம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று மனைவி பேரில் வைப்பாங்க, இல்லைன்னா மனைவி தாயார் பேரில் வைப்பாங்க. எவன் அப்பா அம்மா பேரில் வைக்கிறான் வைப்பாங்க. நீங்கள் என்னடா? இல்லை, அதெல்லாம் அப்பர் சொல்லலை, நானாக சொல்கிறதெல்லாம். மாறில் தண்ணீர் ஈரில் தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாத வேறொரு பேர் எழுத காரணம் என்கொள். வேறொரு பேர்னாரு, நான் அந்த வேறொரு பேரை விரித்து சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தெய்வசேக்கிழார் வேறொரு பேர்னாரு, நீங்கள் எப்படி வேணால் ஃபில்லப் பண்ணிக்க கேட்டு கொடுத்துட்டார். வேறொரு பேர் எழுத காரணம் என்கொள்னார். அது பாருங்க, அதுவே இப்போ நானாக இருந்திருந்தேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டால், ஈரில் தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாமல் என் பேர் எழுத காரணம் என்கொள். அப்படி தானேங்களை கேட்டிருக்கணும். அப்படி தானே இவர் பேர் தானே இருக்கு, அப்படி தானே கேட்டு என் பேரை எப்பா எழுதுனேன்னு கேட்டிருக்கணும். சாமி எப்படி கேட்குறார்? வேறொரு பேர். அது என்னப்பா வேறொரு பேர்? அதில் தான் அப்பூதி அடிகளுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. யார் பேரை வேறொரு பேருன்னு சொன்னீர் சாமி? மங்களமாம் வேடம் புனைந்தீர், நல்ல வேடத்தை புனைந்து கொண்டு இப்படி அப்பர் சுவாமிகளை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு அவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே அப்படின்லாம் கேட்டார். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. யார் வீர் நீவர் எங்கூரை வேர்? நாவுக்கரசரை பற்றி தெரியாத ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு சைவத்திலங்கிறது என்னால் நம்ப முடியல. யார் நீங்கள்? வேடம் தான் போட்டிருக்கீங்க, யாருன்னு கேட்டார். அவர் சொன்னார், இனிமேல் மறைச்சா, ஏன்னா அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். தப்பாரு இல்லைப்பா, இந்த சூழ நோய் கொடுத்து ஒருத்தனை அடித்து வச்சு இழுத்துட்டு வந்தார் பாருங்க, அந்த அடித்து வச்சு இழுந்து வந்த ஆள் நான் தான் அப்படின்னார். அருகு நீ இப்போ சொன்னீங்களே, இவ்வளோ பெருமை சொன்னீங்களே, இந்த கடலில் மிதந்தார் அதெல்லாம் சொன்னீங்களே, நான் தான். எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள் பெரியவங்க. பெரியவங்க நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பணிவுங்கிறது ரொம்ப பணிகிலைன்னார். அப்போ அவருக்கு என்ன ஆச்சு அப்பூதி அடிகளுக்குங்கிறது தான் இங்கே சொல்லுகிறார். பதைக்கிலே பதைப்பு பதைக்கிறாரு. இவரே வந்து நிற்கிறாரான்னு, சாமியே வந்து நிற்கிது. இப்போ யாரை சிவம்னு நினச்சி எல்லாம் செய்து கொண்டிருந்தோமோ அந்த சிவமே வந்து நிற்கிது. கையும் ஓடல காலும் ஓடல, சாமி அங்கேயே நிற்கிறாங்க. உட்காருங்கன்னு கூட சொல்ல தெரில, சாமி சாப்பிட்டீங்களான்னு கேட்க தெரில, ஒன்றும் கேட்க தெரில. தெருவில் இறங்கி ஓடுறார், தெருவில் இறங்கி ஓடுறார். என்னங்க வந்திருக்காரு, என்னங்க வந்திருக்கிறாரு, என்னங்க வந்திருக்காரு. ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல, என்ன வந்திருக்கிறாருங்கிறாரு. அப்படி என்ன செய்வேன்னு தெரியலையே அப்படின்னுட்டு பதைக்கிறார். கீழே விழுந்து கண்ணீர் பெருக்குகிறார் அப்பூதி அடிகள், கண்ணீர் பெருக்குகிறார்.
திருவடியை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் பெருக்குகிறார். அப்போ குனிஞ்சு அப்பூதி அடிகளை கையை தொட்டு எழுப்புறதுக்காக இப்படி குனிஞ்சு பார்த்தாரா. பார்த்தா அப்பூதி அடிகள் சிரசின் மேலே சிவபெருமான் திருவடிகள் தெரிஞ்சுதான். பாருங்க, இவர் திருநாவுக்கரசரையே சிவம்னு நினச்சி வணங்கிக்கிட்டு இருந்தா, இவர் சிரசில் சாமியினுடைய திருவடிகள். பாதமலர் சூட்டுகின்றதும் கிளை, அதைத்தான் சொல்லுகிறார். பாதமலர் சூட்டுகின்றதும் கிளை சூடுகின்றதிலை, துணையிலி பெண நெஞ்சே தேடுகின்றிலை, தெருவுதோறும் அலரில்லை தேடுகின்றில்லைன்னார். தேட வேண்டாமா? பெருமான் எங்கே போனாருன்னு தேட வேண்டாமா? பெருமானின் சிறந்த அடியார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேட வேண்டாமா? அடியார்களை தேடி தேடி வணங்க வேண்டும். அடியார்கள் நம்மை தேடி வருவார்கள் என்று எண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்கள் என்று தேடி தேடி சென்று அடியார்களை வணங்க வேண்டும். உனைத்திலம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன், பல மலர்குடும் அடியினை உறப்பணிந்திலன், ஒரு தவமிலன் உனது அருள்மாறா உளத்துள்ள அன்பினர் உறைவிடம் அருகிலன் சொல்ற. சிறந்த அடியாரை தெரிந்து கொள்ள வேண்டாமா? தேடுகின்றிலை. ஏன் அவங்கள தேடணும்னா, சிவபெருமானை தேடுறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம். நீ கண்ணுக்குட்டியை பிடிச்சன்னா பசுவை பிடிச்சிடலாம். அடியாரை பற்றினால் ஆண்டவன் அங்கே இருப்பான். நீ எங்கே அடியார்கிட்ட போனீங்கன்னா அங்கே ஆண்டவன் இருப்பான் நிச்சயமாக. சாமியை தேடுகின்றிலை தெருவுதோறும் அலரிலை. நம்மை மறந்து அலறணும், தெருவுதோறும் அலறணும் இல்லையா? திருவாரூர் சாமி தேரில் தெருவுதோறும் வந்தால் தெருவுதோறும் அலறுகிறார்கள். அரூரா அரூரா அரூரா. தெருவுதோறும் அலரில்லை. தெருவுதோறும் அலரில்லை என்று சொன்னால், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பெருமானை அலறி கூப்பிட வேண்டும், அலற வேண்டும். அப்பொழுதுதான் என்னன்னு கேட்பான். ஏப்பா அலற கேட்பான். ஆகவே பிண நெஞ்சே உனக்கு துணை யார் என்று சொன்னால், துணை யார் என்று சொன்னால் அந்த துணை சிவமே. துணை இலி பிண நெஞ்சே சூடுகின்றிலை பாதமலர், பாதமலர் சூட்டுகின்றதும் இலை, துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை, தெருவுதோறும் மலரிலை செய்வதொன்று அறியேனே. இப்படி இருக்கிற உன்னை வைத்து கொண்டு நான் எப்படி ஈடேறுவேன்னு எனக்கு தெரியலையே. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுங்கிறார். நெஞ்சமே, நீ என்னோடு ஒத்துழைப்பு தந்தால் தானே, என்னோடு ஒத்து இருந்தால் தானே நான் செய்ய வேண்டிய காரியத்திலே நான் வெற்றி பெற முடியும். நானும் என்னுடைய மனமும் ஒன்று சேர்ந்து ஈடுபடுகிற பொழுதுதான் காரிய வெற்றி நிகழ்கிறது. ஆகவே என் மனமே, என்னோடு நீ ஒத்துழைக்க கூடாதா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று நாம் சொல்லுவோம்ல. இப்போ நமக்கு கீழே வேலை செய்கிறவன் வாய்க்கிற விதம் தான் நமக்கு ஒழுங்காக வேலை போகும். அவன் நமக்கு எப்போவுமே உபத்திரம் கொடுக்குறவனா, இவனை வச்சுக்கிட்டு எப்படி நான் வேலை செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லுகிறார். இந்த நெஞ்சத்தை வைத்துத்தானே ஈடேற வேண்டும். அறிவிலாத எனை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் அறகு ஆடுதி பிண நெஞ்சே கிரியலாம் மிகை கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே. அறிவிலாத எனை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிட நெஞ்சே கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய்
கெடுத்தாய் என்னை கெடுமாறே. ஆன்மாவுக்கு இறைவன் எந்த காலத்திலிருந்து துணை செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆன்மா நினைக்கணும். ஒரு குழந்தை அது பாலனாக இருக்குது, சிறுவனாக இருக்குது, பிறகு இளைஞனாகிறது. அப்போ அது தனக்கு எந்த காலத்திலிருந்து இந்த துணை, பெற்றோருடைய துணை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அது யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ இளைஞனாக இருக்கிறவன் தனக்கு தாயும் தந்தையும் இப்போ வேலை தேடுறதுக்கு உதவுறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு உதவுறாங்க, நமக்கு வேலை தேடுற வரைக்கும் நமக்கு சாப்பாடு போடுறாங்க, துணி கொடுக்குறாங்க, நமக்கு இருக்க இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது என்ன நினைத்து பார்க்க வேண்டும் அந்த இளைஞனாக இருக்கிறவன் என்று சொன்னால், நான் குழந்தையாக இருக்கிற பருவத்திலேயே இல்லையா, என்ன ஏதுன்னு தெரியாத பருவத்தில், அறியா பருவத்தை என்னை எடுத்து ஆண்ட நமக்கு இப்போ உடம்பு கொடுத்துருக்கிறார் இறைவன். இந்த உடம்போடு நாம் பல பணிகளை செய்கின்றோம், உலக அனுபவங்களை பெறுகின்றோம், இதெல்லாம் இப்போ நடக்குது. சரி, இந்த உடம்பெல்லாம் தருவதற்கு முன் அவர் நமக்கு செய்திருக்கிற உபகாரத்தை நாம் நினைந்து பார்க்க வேண்டுமே. அதைத்தான் சொல்லுகிறார், அறிவு இல்லாத எனை என்று சொல்லுகிறார். அறிவு இல்லாத என்று சொன்னால் அறிவு விளங்காத காலம், இருளிலே நான் இருந்த காலம், அதுதான் கேவலம் என்று சொல்வார்கள். நாம் கேவலத்தில் இருந்தோம். இப்போ மட்டும் என்ன, இப்போவும் இரவு உறங்க போகிற பொழுது கேவலத்துக்கு தானே போகிறோம். ராத்திரி படு கேவலமாக தூங்கிட்டு இருக்கிறோம். என்ன எழுப்பி விட்டா கூட எழுந்திரிக்காத ஆள்லாம் இருக்கு, எழுந்திரிச்சாத்தான் உண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் நம்மை கேவலத்திலிருந்து சகலத்திற்கு கொண்டு வந்தவர் பெருமான் இவர். இன்றைக்கி நான் பேசுகிறேன், பார்க்குறேன், போகிறேன், வரேன், இத்தனை விதமான செயல்களையும் செய்கின்றேன். ஆனால் ஒரு காலத்திலே இவை யாவும் செய்யப்பட முடியாத, அறிவு விளங்காத, இன்னும் சொல்லப்போனால் நான் எங்கே இருக்கிறேன். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம தாய் மேலே ரொம்ப அன்பு செலுத்துவதற்கு காரணம் 1000 பேர் 1000 விதமாக சொல்லுகிறார். ஆனால் ஒரு இருட்டு அறைக்குள்ளே போட்டு நம்மளை பத்திரமா ஒரு 10 மாதம் பாதுகாத்தால, ஒரு இருட்டு அறைக்குள்ளே போட்டு நான் இப்போ வீட்டுக்கு போனேன்னா வேலை என்ன செய்வேன், இந்த பையில் இருக்கிற பர்ஸில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வச்சு சட்டையை கழட்டி போட்டு எடையெல்லாம் முதல்ல சுமையெல்லாம் நீக்கிக்குவேன். 10 மாதம் இந்த சுமையை சுமந்தாலே எங்கேயாவது இறக்கி வைக்கணும்னு நினச்சிருப்பாள. இந்த கருவறைக்குள்ளேயே கடந்தோமே 10 மாதம், ஏதாவது ஞாபகம் இருக்கா நமக்கு? அந்த நேரத்தில் இந்த தாய் செய்த மிகப்பெரிய அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருந்துதா? இருக்கணுமே. தாயின்னு நினச்சி பார்த்தா 10 மாதம் தன்னுடைய கருவறையில் நம்மை சுமந்தவள் ஆயிற்றே, இருட்டறையிலே நம்மளை போற்றியவள் ஆயிற்றே, நமக்கு ஒன்று ஒத்துக்காதுன்னா தான் சாப்பிட்றதை நிறுத்தினவள் ஆயிற்று இல்லையா? என்னைக்காவது குழந்தைக்கு ஆகாதுன்னு ஏதாவது சாப்பிடாம நிறுத்தியிருக்கோமா? நம்மன்னு நீ யாரை சொல்கிறேன்னு புரியுதில்ல? நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் கேட்டுக்கிறேன். இந்த குழந்தைக்கு இது ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிடாமல் இருந்தேன் சார் அப்படின்னு எந்த ஆண் மகனாவது சொல்லுவாரே? ஆனால் என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் தாய் குழந்தைக்கு ஆகாதுன்னு சாப்பிடாமல் இருந்த விஷயங்கள் எத்தனை. அதனால தான் இறைவனுடைய கருணையை தாயினுடைய கருணைக்கு ஈடாக சொல்லுவது. அப்போ தாய் என்று சொல்லக்கூடியவளுடைய அந்த கருவறையில் இருந்தது, இந்த இருட்டில் இருந்தது தெரியுமா நமக்கு? அறிவு விளங்கவே இல்லை. அந்த அறிவு விளங்காத அந்த நிலையில் நம்முடைய அந்த அறிவு விளக்கமாக பெருமான் என்ன செய்தார்? புகுந்து என்னை ஆண்டு கொண்டு அறிவதை அருளி.
அறிவதை அருளி என்று சொன்னால் மாயா காரியங்களாக இருக்கக்கூடிய தத்துவங்களை தந்து, தனு கரண புவனபோகங்களை தந்து, அவற்றால் நாம் இந்த அறிவு சற்று விளங்கப் பெறுவது. இருட்டா இருக்கிறது, ஒன்றும் தெரியல, அதில் நிலவு ஒளி தெரிவது. இருள் இருக்கிற பொழுதே ஒரு ஒளி இருக்குமானால் அது நிலவு ஒளி. ஆணவம் இருக்கிற பொழுதே ஒரு ஒளி இருக்குமானால் அது மாயையின் ஒளி. இருள் போயில்லை, ஆனால் நிலவு இருக்கு, இருளும் இருக்கு, ஒளியும் இருக்கு. அதுபோல் நம்மகிட்ட ஆணவமும் இருக்கு, மாயாமலமும் இருக்கு. அது கொஞ்சம் விளக்கம் செய்து கொண்டு இருக்கிறது. அதை சொல்லுகிறார். அந்த கருணையை நினைச்சு பாரு நெஞ்சமே, கொஞ்சம் நினைச்சு பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தேன்னா நீ உருட்டுருவ. நெஞ்சத்துக்கு தானே சொல்றார். நெஞ்சமே நீ இதெல்லாம் நினைச்சு பாரு. சாமி மேலே எனக்கு அன்பு வரமாட்டேங்குதுன்னெலாம் சொல்லாத. இதெல்லாம் நினைச்சு பாரு, தானா அன்பு பெருகும் சாமி மேலே. அறிவு இல்லாத எனை புகுந்து, அப்படி பாருங்க சாமி சொல்லுகிற, அறிவு இல்லாத உனை புகுந்து, அப்படியா சொன்னார் தமிழ். அறிவு இல்லாத எனை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி. அறிவதை அருளினா மாயாமல தத்துவங்களை அருளி கொடுத்தார். மேல் நெறியலாம் புலம் ஆக்கிய அந்த தனுகரண போனவங்களை கொடுத்து, அது மட்டும் இல்லை, நெறி தெரிவதற்காக நமக்காக அருளாளர்களை, ஆசான்களை அனுப்புகிறார். அவங்களையெல்லாம் அனுப்பிச்சு இதுதான் பாதை, இப்படித்தான் போகணும், இப்படி வழிபாடு செய்க அப்படின்னுட்டு சுவாமியாக பார்த்து எத்தனை கருணையோடு செய்கிறார் இல்லையா? செய்கிறாரா இல்லையாம்மா? இப்படி போ, இப்படி செய்ய, உனக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமலவனார் சத்சங்கத்துக்கு போ, அங்கே உங்களை நெறிப்படுத்துவார்கள் என்று சொல்லி நெறிப்படுத்தி. இதெல்லாம் யார் நடத்துறது? கமலவனார் சத்சங்கம் யார் நடத்துறதுன்னா சொக்கேசர் நடத்துகிறார். அவர் நடத்துறது தானே. நல்ல விஷயங்கள் நடக்குமானால் அது பெருமானுடைய கருணை தான் இல்லையா? நல்லது அல்லாத விஷயங்கள் நடக்குமானால் யார் காரணம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நம்மால தான். நெறியலாம் புலமாக்கிய, நெறியலாம் புலமாக்கியது சத் சங்கம். இதெல்லாம் இப்படி தான் போகணும், இது சிவநெறி, இந்த சிவநெறியில் எப்படி நிற்க வேண்டும். நெறியலாம் புலமாக்கிய எந்தனை எந்தையை, எங்கள் அப்பாவை, பந்தனை அறுப்பானை, களை தலை கட்டு, நம்மளை அந்த பக்கம் இந்த பக்கம் போக விடாமல் இருக்கு. சாமி உன்னை நினைக்கிறேன்னு நினைக்கிறேன், என்னை கட்டுதே சாமி. உன்னை பாடணும்னு நினைக்கிறேன் சாமி, கட்டுதே சாமி. உனக்காக தொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை கட்டுதே சாமி. கட் பண்ணுவார். எதை கட்டுன்னு சொல்றியோ அதை கட் பண்ணுவார் சாமி. பந்தனை அறுப்பானை, நீ கட்டுன்னா அவர் சியூட்டி கட்டு பண்ணிடுவார். பந்தனை அறுப்பானை, அறுப்பானை பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிண நெஞ்சே. இப்போ தனக்கு பர்சனலாக வந்துட்டார். உலகத்தில் உயிர்கள் எல்லாம் நிறைய சாமிகிட்ட கேட்டு பெறுகிறது. சாமியை நிறைய கொடுத்துருக்கார். நான் சாமிகிட்ட கேட்டு எனக்கு கொடுக்காமல் இருந்திருக்காருன்னு யாரும் சொல்லவே முடியாது. அவங்கவுங்க யோசனை பண்ணி பார்த்துக்கணும். நம்ம சாமிகிட்ட என்னென்ன கேட்டோம், என்னென்னலாம் கொடுத்துருக்கிறார், நம்ம கேட்டதில் எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்கார், எத்தனை விஷயங்களை கொடுத்துருக்காருன்னு அவங்கவுங்க நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கங்க. நான் இதை கேட்டேன் கொடுத்தார், அதை கேட்டேன் கொடுத்தேன், அப்படி எத்தனையோ விஷயங்கள் கேட்டு கொடுத்தேன். மணிவாசகர் சொன்னார், எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம் சாமிகிட்ட, அவர் கொடுக்குறார். சாமி என்னை விட்டு பிரிஞ்சிடாதேன்னு மட்டும் ஏன் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னார். அதையும் கேட்டால் கொடுக்க மாட்டாரா அவர்? அவர்கிட்ட நம்ம எதையோ கேட்குறோம், அவர் கொடுக்குறார். அப்படி கேட்குற பொழுது அது பிரிவு தருகிற இன்னருள். அவன் அருள் தருகிறான், அது பிரிவு தருவது. பிரிவில்லாத இன்னருள், நீ என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று சொல்லக்கூடியதை நான் கேட்டு பெற்றேன்கிறார். சாமி என்ன வேணும்னு கேட்டாராம். என்ன வேணுமா சாமி? உன்னை விட்டு பிரியவே கூடாது சாமி, அது மட்டும்தான் வேணும், வேற ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லைன்னுட்டாராம். பிரிவில்லாத இன்னருள்கள் பெற்றிருந்தும்
அப்படி பெற்றுவிட்டோம் சுவாமியை. அந்த மாதிரியான ஒன்று பெற்று மாறு ஆடுதி பிண நெஞ்சே, நெஞ்சமே இப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றலை, மிகப்பெரிய வரத்தை தரக்கூடிய வள்ளலை நாம் பெற்றிருந்தும் நெஞ்சமே ஏன் அவ்வாறு கேட்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லை? ஏன் அவ்வாறு கேட்க வேண்டும் என்று தோணவில்லை? அவர் ஒருவர் தானே துணை, அந்த துணையை பெறுவதற்கு இது ஒன்றுதானே வழி, அதை கேட்க வேண்டும் என்று ஏன் தோன்றவில்லை? மாறு ஆடுதி, மாறான பல கருத்துக்களை சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, மாறு ஆடுதி எனக்கு மாறாக செய்து கொண்டிருக்கிறாயே, மாறு ஆடுதி பிண நெஞ்சே கிரியலாம் மிக. கிரியலாம் என்று சொன்னால் திரிபு உணர்ச்சி, ஒன்றை மற்றொன்றாக உணர்தல், ஒன்றை மற்றொன்றாக உணர்கிற திரிபு உணர்ச்சி எல்லாம் மிகுந்து போகுமாறு. என்ன திரிபு உணர்ச்சி? எதை பார்த்தாலும் நிலை என்று எண்ணுவது. நாம் இப்போ ஒரு சௌரியமாக இருக்கிறோன்னு வச்சுக்குவோம், இது நிலையானது, இது எப்பவும் இப்படித்தான் இருக்கும் என்று கருதுவது. அப்படி கருத முடியாது, மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவரை துணை என்று கருதுகிறோம், ஆனால் அது இறைவனால் தரப்பெற்றிருக்கக்கூடிய துணை. எனக்கு ஒரு துணை வேணும்னு சாமிகிட்ட கேட்டேன், ஒரு துணையை கொடுத்தார், நீ வச்சுக்க அப்படின்னு. சாமி நீ கொடுத்த துணையோடு நான் இருக்கிறேன், ஆனால் நீ தான் துணை எனக்கு எப்போ என்றல்லவா இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் கிரியால் திருப்பு உணர்ச்சி மிகுமாறி இருக்குமாறு என்னை செய்து, இதையே சதம், அதுவே உண்மை, அதுவே நலம் என்றெல்லாம் மாறி மாறி எனக்கு தோன்றுமாறு செய்து என்னை கீழ்ப்படுத்தினாய். என்னை மிக கீழாக செய்து விட்டாயே, கீழ்ப்படுத்தினாய். கெடுத்தாய் என்னை கெடுமாறு, என்னை கேடான வழியிலே செலுத்தி கொண்டிருக்கிறாயே நெஞ்சமே என்று சொல்லுகிறார். இவ்வளவு சீரும் சிறப்பும் தரக்கூடிய சிவத்திடம் பெற வேண்டியதை பெறாமல் நிலையில்லாதனவற்றை பெற வேண்டுவதற்காக நீ இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிறாயே. அவர் ஒருவர் தானே நமக்கு துணை. எங்கிருந்து துணையாக இருக்கிறார்? இருளிலே இருந்த காலத்திலிருந்து அவர் நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். இருளிலே இருந்த பொழுது நமக்கு அறிவு அருளியவர் அவர் அல்லவா? அறிவு விளங்காத காலத்திலிருந்து நமக்கு துணையாக இருக்கிறார். மாறி நின்று எனை கிடந்தனையை எம்மதியிலி மட நெஞ்சே தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோள்மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை இக்காயம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே. மாறி நின்று எனை கிடந்தனையை எம்மதியிலி மட நெஞ்சே தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோள் மேல் நீரு நின்றது கண்டனை. அவருக்கு திருப்பெருந்துறையில் பெருமானை நேரிலே கண்டது நினைவுக்கு வருகிறது. அந்த குருந்த மரத்தடியில் அவர் விற்றிருக்கின்றார். திருமேனி முழுக்க நீர் பூசி இருந்தாராம் சுவாமி. திருத்தோள்கள் தெரிந்தனவா, அந்த தோள்களில் திருநீர் பூசியிருந்தார். திருமேனி முழுவதும் திருநீர் பூசியிருந்தார். அப்படியே அவருடைய அந்த திருத்தோள்கள் மேலே அந்த திருநீற்றையும் அவருடைய திரு உடம்பு முழுவதும் அந்த நீற்றையும் கண்ட பொழுது உள்ளமே உருகி போயிட்டான். இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் அந்த திருக்காட்சி உள்ளம் உருகுவண்ணமாக இருக்கிறது. அவன் திரள் தோள்மேல் நீரு நின்றது கண்டனை. நீ பார்த்தியா இல்லையா? இப்போ இந்த காட்சியை பார்த்துட்டோம். அவர் தில்லைக்கு வான்னு சொல்லி போயிட்டார். நீ விட்டுருக்கக்கூடாது, விட்டுட்ட. இப்போ என்ன செய்கிறது? இப்போ என்ன செய்யணும்னா, நெஞ்சமே நீ கொஞ்சம் கூட தளர்ச்சி உற்று அவனை மறந்து விடக்கூடாது. அவனை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன, இப்போ சற்று நேரம் எண்ணுகிறோம், சற்று நேரம் நமக்கு
உலகார்த்தமாக போய்விடுகிறோம், மறந்து விடுகிறது. பிறகு மீண்டும் நினைப்பு வருகிறது. இப்படி நினைப்புக்கும் மறப்புக்கும் இடையிலே இருக்கிறோம். நினைப்புக்கும் மறப்புக்கும் இடையிலே இருக்கிற பொழுது நம்மை வினைகள் ஆட்கொள்ளுகின்றன. அந்த வினைகள் ஆட்கொள்வதினாலே வினை பயன்களை தூக்கின்றோம், வினைகளை செய்கின்றோம். மணிவாசகர் சொல்லுகிறார், இனி நமக்கு பிறப்பு இல்லை என்கிற ஒரு நிலை பெருமானை தரிசித்த பிறகு வந்தபின் நாம் நெஞ்சளவிலே பெருமானை விட்டு நீங்காதவராக, நினைவளவிலே பெருமானை விட்டு நீங்காதவராக, எப்பொழுதும் பெருமானையே நினைக்கின்றவராக இருக்க வேண்டும். கொஞ்சம் அப்படி விட்டோம்னா போச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் விட்டோம்னா போச்சு. அலறுகிறார். அதனால் கொஞ்சம் விட்டோம்னா போச்சு இல்லையா? 20 அடி 25 அடி உயரம் பில்டிங்கிலேருந்து தப்பி தவறி ஒருத்தர் விழுந்துட்டான். விழுற பொழுது ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருந்தது, பிடிச்சிட்டான். ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்கு, பிடிச்சிட்டான். இப்போ தொங்கிட்டு இருந்ததை பிடிச்சவன் எப்படி பிடிச்சிருப்பான்? நீங்கள் சொல்லுங்கள். இப்படி கீழே பார்த்தா 20 மாடி கட்டடம்னா என்ன உயரம், அது பாட்டுக்கு 150 அடி 200 அடி உயரம் கீழே பார்க்குறோம். இப்போ பிடிச்சிருக்கிற பிடியை எப்படி பிடிச்சிருக்கணும்? கெட்டியமாக பிடிக்கணும், கெட்டியமாக பிடிக்கணும். கொஞ்சம் அப்படி லேசாக அப்படி கையை ஏதோ சினிமா போஸ்டர் மாதிரி தெரியுதே, நம்ம தலைவர் படம் போல் இருக்கேன்னு கையை அப்படி லேசா என்ன ஆகும்? அவ்வளோதான், போச்சு. இப்போ பிடியை நழுவக்கூடாது, கெட்டியமாக பிடிச்சிருக்கணும். இப்போ மேலேருந்து பெருமானுடைய திருவடியை பிடிச்சிருக்கிறார் மணிவாசகர். பெருமான் பிடிச்சு அவரை மேலே ஏற்றுற வரைக்கும் இப்போ கவனமாக இந்த பிடியை விட்டுறக்கூடாது. விட்டால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே விழுந்து, அதனால் கொஞ்சம் கூட நாம் அந்த பக்கம் இந்த பக்கம் நினைக்காம அந்த கயிறே கடவுளாக நினைத்து, இல்லையா? அதுதானே நம்ம பிடிச்சிருக்கு. அதுபோல் எண்ணத்தில் சிவத்தை பிடிச்சிக்கணும், எண்ணத்தில் சிவத்தை பிடித்து கொள்ள வேண்டும். மாறி நின்று என்னை கிடந்தனையை, கொஞ்சம் மாறி நீ நினைச்சேன்னா நான் கெட்டு விடுவேன், அவ்வளோதான். மாறி நின்று என்னை கிடந்தனையை, என்ன கொஞ்சம் மாறி நீ நினைச்சேன்னா நான் கெட்டு போய் குட்டிச்சவராக போய் வீணாக போய் விழுந்த அளவுக்கு போயிடுவேன். கிடந்த அணையை மட நெஞ்சே, என்னை கீழே தள்ளுவதற்குரிய அத்தனை வலிமை உடைய மட நெஞ்சே, மதியிலி மட நெஞ்சே, மதியிலி முட்டாம் நெஞ்சமேங்கிறார். முட்டாள் நெஞ்சமே, மட்டன் நெஞ்சமேன்னார் முதல்லையும், பிண நெஞ்சேன்னாரு. எவ்வளோ வேணால் திட்டலாம் அதை, ஆனால் அதை திட்டலை அவர், தன்னைத்தானே தானே திட்டுகிறது. நெஞ்சம் என்னவோ தனக்கு வேறாக இருப்பது போல அதை சொல்லி தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகிறார். நீரு நின்றது கண்டனை, நீ பாரு, உனக்கு அந்த எண்ணம் அப்படி கொஞ்சம் நகருதுன்னா இந்த திருக்கோலத்தை நினச்சி பார்த்துக்க, நினச்சி பார்த்துக்க. கொஞ்சம் சிவபெருமான் மேலே அப்படி நினைப்பு அப்படி கொஞ்சம் தழுதுமா இருந்ததுன்னா, நீ திருவாசக கிளாஸ் அட்டன் பண்ணிய, அதை நினச்சி பார்த்துக்க. அந்த திருவாசக கிளாஸை நினச்சிக்க, திருவாசக பாடலை நினச்சிப்பார், நகர விடாத. மனம் சும்மா இருக்கிற பொழுது தான் அது சாக்கடைக்குள்ளே இறக்கும். இதான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது கூட இறக்காது. சும்மா இருக்கும்போது பண்ணுற அட்டகாசம் இருக்க பாருங்க, அதைத்தான் சொல்லுகிறார். தேறுகின்றிலம் உனை இனி உனை சிக்கன, சிக்கனன்னா உறுதியாக, நான் உன்னை உறுதியாக தேரலைங்கிறார். நீ என்ன பண்ணுவேன், எந்த நேரத்தில் என்ன கொண்டு போய் எங்கே நிறுத்துவேன்னு எனக்கு தெரியல. தேறுகின்றிலம் எனக்கு தெரியல. மனமே தேறுகின்றிலம், சிக்கன தேறுகின்றிலம், சிக்கன்முன்னா உறுதியாக தேறுகின்றிலை. தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன தேறுகின்றிலம், உன்னை உறுதியாக எனக்கு இன்னும் புரியல, நீ என்ன பண்ணுவியோ, எந்த நேரத்தில் எனக்கு என்ன ஊறு செய்வியோ தெரியல. அவன் திரள் தோள் மேல் நீரு நின்றது கண்டனை, அவனையே கண்டனைனர். அது சாமியை பார்த்துருக்கேன் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். சாமி மேலே திருநீர் பூசியிருந்தார், அந்த திருத்தோள்களை பார்த்துருக்கேன்.
திருத்தோள் நோக்கம்னே பண்ணியிருக்கார் சாமி. அந்த திருத்தோள்களை நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? ஆயினும் நெக்கிலை மற்றவர்கள் உருகல் என்ன பரவாயில்ல, நீ நெகிழ்ந்து போக வேண்டாமா? சுவாமி நின்று அந்த திருக்காட்சியை தந்திருக்கிற, அதை நினச்சிக்கோ, நெகிழ்ந்து போ. பிரிந்திருக்கிற நேரத்தில் தான் நீ உனக்கு கேடு சூழ்கிற தன்மை சேரும். இப்போ சாமியோடையே இருந்தோம்னா அந்த நினப்பு வராது. அவரோடையே இருந்து நான் தில்லைக்கு போகிறேன், என் கூடவே வான்னா பொட்டியை தூக்கிட்டு கூடவே போயிருக்கலாம். அவர் பொட்டியை, நம்ம பொட்டியே இல்லை. சாமி எங்கே உங்கள் பொட்டி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பணும். இருங்க சாமி நான் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு வரேன்னா கிளம்பிடுவார். வான்னு சொன்னால் உடனே அப்படியே தானே. ஞானசம்பந்தர் வரீங்களான்னு கேட்டார். பெட்ரோல் ஸ்லைடு பிடிக்கிறவரும் முதல்ல நின்னார். எங்கே கூப்பிட்றேன்னு தெரியுதா? நல்லா தெரியுது சாமி. வீட்டில் வரும்போதே சொன்னேன், வந்தால் தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். போனார் உள்ளார், கிருகிருன்னு உள்ளே போயிட்டார். அப்போ பெருமானியை விட்டு பிரியாமல் இருக்கிற பொழுது நமக்கு ஆபத்து இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. சத்சங்கத்துக்கு உள்ளே நுழைஞ்சு வெளியில் போகிற வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா இங்கே சத்சங்கம், சத்துனா என்ன அர்த்தம்? மெய்யின் அர்த்தம். மெய்யின்னா சிவம், சிவத்தினுடைய சங்கம், சிவனடியார்களுடைய திருக்கூட்டம். சங்கம்னா திருக்கூட்டம் தானே. தங்கம் அணையார் கூடிய திருக்கூட்ட சங்கத்தில் என்னை இணையினார் வள்ளற் பெருமான். தங்கம் அணையார், தங்கம் அணையார். ஏன்னா இதில் செம்பில் தான் களிம்பு இருக்கும், இவங்களாம் தங்கம் போன்றவர்களுக்கு களிம்பு இருக்காதுன்னாரு. தங்கமணையார் திருக்கூட்டம், அந்த சங்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம். நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை இக்காயம் கீறுகின்றிலை. இந்த உடம்பு இருக்க இது ரொம்ப ஆபத்தானது. இது எப்பொழுதுமே இது சுகத்தை தேடிக்கொண்டே இருக்கும், ஆர்வத்தை தேடிக்கொண்டே இருக்கும். ஆகையினாலே இந்த உடம்பினாலே நாம் பெறுகின்ற ஆபத்தை எண்ணி பார்த்து, உடம்பிலே பெறுகின்ற ஆபத்தை உணர்ந்து இந்த உடம்பை விட்டு நீங்கி பெருமானிடம் ஒன்றுபடுகிற அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இக்காயம் கீறுகின்றிலை கெடுவது. ஏன் பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறோம்னு உனக்கு கொஞ்சமாவது உனக்கு வருத்தம் இருந்திருந்தால், அந்த வருத்தத்தில் இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் பிரிஞ்சிருக்கணும். உனக்கு வருத்தம் இல்லை, தாங்கிக்கிட்டு என்ன நீ இருக்கிற. ஏப்பா அவர் தான்ப்பா வர சொன்னார் தில்லைக்கு, அதனால தாங்குகிறேன். கெடுவது உன் பரிசு இது. கெட்டு போகிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் சொல்லி தருகிறாய் நெஞ்சமே, கேட்கவும் கில்லேனே. நான் இதை பற்றி எல்லாம் பேசுவதும் இதை பற்றி பேசுவதை கேட்கவும் எனக்கு வலிமை இல்லை. கில்லேன்னு எனக்கு ஆற்றல் இல்லைப்பா. நீ பண்ணுகிற அந்த இடையூறுகளை எனக்கு எண்ணி பார்க்கவும் சொல்லி பார்க்கவும் எனக்கு மனசில் அந்த வலிமை இல்லை. சில விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு மனசில் வலிமை இருக்காது. சில விஷயங்களை மறக்கணும்னு தான் நினைப்போம். அந்த விஷயங்களை நாம் நினச்சி பார்க்கும்போது மனம் வலிக்கிற வலியில் இதை நினைக்கவே வேண்டான்னு தோணும். மனசில் அதை நினைக்கிற அளவுக்கு எனக்கு வலிமை இல்லை. சொல்கிறோமில்ல, பல விஷயங்களை நினைத்து பார்க்கவும் வலிமை இல்லை. கில்லேனே கிற்றவா மனமே கெடுவாயி உடையான் அடிநாயேனை விற்றலாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரை மலர் திருப்பாதம் முற்றிலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டன எல்லாம் முன் அற்ற ஆறு நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறுக்கில்லேனே அறுக்கில்லேனே. கிற்றவா மனமே கிற்றவா மனமே கிற்றவா மனமே கிட்டவா மனமே. எட்டி எட்டி போயிட்டு இருக்கிறிய கிட்டவா மனமே. கிற்றவா மனமேன்னா உன்னுடைய வலிமை. கிற்றல், கிற்றல்னா வலிமைன்னு அர்த்தம். உன் வலிமை இருந்தது தான் என்னப்பா, எவ்வளோ வலிமை உனக்கு, எப்படி ஆட்டி படைக்கிற என்ன நீ. கிற்றவா மனமே கெடுவாய் உடையேன் உடையான் அடிநாயேனை.
நீ நல்ல யோசனை பண்ணிப்பார், இந்த பெருமான் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்தை நன்றாக யோசனை செய்து பார் சொல்கிறார் சாமி. நன்றாக யோசனை செய்து பார், நமக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறார். பெருமானுடைய உபகாரங்களை இதுகாரும் எண்ணி பாருங்கள். நமக்கு எப்பொழுதுமே நமக்கு என்ன தோணும்னா, நாம் என்ன துன்பம் அனுபவித்தோம் இதுதான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கிறது, இது எப்படி நடந்தது என்று யோசித்து பார்க்கும்போது இத்தனை நன்மைகளையும் செய்தது அந்த பெருமான் தான் என்று நமக்கு அந்த உணர்வு வரணும், இந்த நன்றி உணர்வு. ஆனால் நீ அப்படி நினைக்கிறியா? இல்லை. சரி, பல விஷயங்கள் கெடுதலான விஷயங்கள் நடந்திருக்கும், உண்மைதான். பல கெடுதலான விஷயங்கள், பல மனதிற்கு துன்பம் தருகிற விஷயங்கள் நடந்திருக்கும், உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நெஞ்சமே நல்லா தெளிவாக நீ தெரிஞ்சுக்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்த இடத்துலலாம் நீ தான் முதல்ல காரணமாக இருந்திருப்ப, அது சிவமாக இருந்திருக்காது. அது சொல்கிறார், நமக்கு நிகழ்ந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நெஞ்சமே நீதான், நமக்கு நிகழ்ந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணம் சிவன்தான். இதை நீ நன்றாக யோசனை செய்து பார்த்தால் தெளிவாகும். நீ எப்போவுமே நெஞ்சமே எப்பொழுதும் எனக்கு பெருமான் அதை செய்யலையே இது செய்யலையேன்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறாயே தவிர, உனக்கு எத்தனை செய்திருக்கிறார் அவர் என்பதை நீ தனியாக உட்கார்ந்து யோசித்துப்பார். கிற்றவா மனமே கெடுவாய். நீ இதை யோசிக்காமல் இருப்பதுனாலே கெட்டுப்போவ. கொஞ்சம் யோசிச்சுப்பார், நான் சொல்லுகிற மாதிரி நீ யோசித்துப்பார். உடையான் அடிநாயேனை விற்று எல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன், விற்றலாம் மிக ஆழ்வதற்கு உரியவன். ஒரு டெக்னிக்காக ஒரு டேர்ம் போட்டார் பாருங்க, விற்றலாம் மிக ஆழ்வதற்கு உரியவன். சார், நான் ஒரு வீட்டை என்னுடைய ஓனர்ஷிப்பில் வச்சுருக்கேன் சார், எனக்கு சொந்த வீடு, எனக்கு உரிமை உடையது தானே அது. என்ன வீடு வச்சிருக்கிறேன், எனக்கு உரிமை உடைய வீடு வித்துட்டேன். யாருக்கு? ஒருத்தருக்கு வித்துட்டேன். விற்ற பிறகு அந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்கா? இருக்கா? அந்த வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை நான் ஆண்டிருப்பேன், அதில் தான் படுத்திருப்பேன், அதில் தான் தூங்கியிருப்பேன், அதில் தான் எல்லாமே செய்திருப்பேன், எல்லாமே ஆண்டு கொண்டு இருப்பேன். விற்றதுக்கு பிறகு என்னங்க எனக்கு உரிமை இருக்கா ஆள்வதற்கு? ஆனால் பெருமான் என்ன பண்ணாரா, என்னை வித்துவிட்டு அதுக்கப்புறமும் என்னை ஆண்டார். விற்றலாம் மிக ஆள்வதற்கு உரியவன். உலகத்தில் ஒரு பொருளை விற்ற பிறகு ஆள முடியாது. ஆனால் பெருமான் என்னை மாயைக்கு விற்றுவிட்டு அதற்கு பிறகு என்ன அறிவிலே அறிவித்த பொருளை காட்டியும் எனக்கு உபகாரம் செய்து கொண்டே என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். மாயைக்கு விற்ற பிறகும் கூட ஆட்சி தொடர்கிறது. எப்படி டெக்னிக்கலாக சொல்கிறார் பாருங்க. வித்துட்டார், இந்த ஆன்மாவை எடுத்து மாயைக்கு வித்துட்டார். அதனால தான் மாயை இஷ்டத்துக்கு ஆண்டுகிட்டு இருக்கு நம்மளை. விற்றதுனால தான், நீ தான் எனக்கு உரிமை தெரியுமா அப்படின்னுட்டு ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனால் சாமின்னா ரைட்ஸ் வச்சிட்ருக்கிறார், சாமின்னா ரைட்ஸ் வச்சிருக்கிறார். அதனால தான் எனக்கு அறிவித்தும் அறிவிக்கின்ற பொருளை காட்டியும் காட்டியும் காண்பித்தும் உபகாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார். மனமே, இதெல்லாம் நீ நினச்சி பார்க்குறது இல்லையா? இந்த மாயைக்கு நீ உடன்பட்டு இருக்கிறேன்னு சொன்னால் எப்படி உடன்பட்டு இருக்கிறேன்னா, அவர் உன்னை விற்றதுனால. எதனால்? உன் அறிவு விளங்காத காரணத்தினால. உடையான் என்னை உடையவனாக இருக்கிறவன், அடி நாயேனை விற்று உரிமை போயிடுச்சு. விற்றுனா உரிமை போயிடுச்சு. உடையான் என்னை உரிமையாக உடையவன், விற்று எல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன். விற்ற பிறகு கூட ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதனால் நாம் மாயையில் இருக்கோம் என்று அஞ்ச வேண்டாம். நாம் இன்னும் சிவபெருமானுடைய ஆளுகையிலே தான் இருக்கிறோம் என்று நீ உணர்ந்து அவனை பற்றி கொண்டால் மாயையிலிருந்து நீ தப்பிக்கலாம்.
ஆழ்வதற்கு உரியவன் விரை மலர் திருப்பாதம் முற்றிலா இளம் தளிர் பிரிந்திருந்து. சாமி சொல்லுகிறார், இப்போ சிவபெருமானை திருப்பெருந்துறையில் சந்திச்சாச்சு. அப்போ சிவபெருமான் தரிசனம் கொடுத்தார், தீட்சை கொடுத்தார், எல்லாம் பண்ணிட்டு தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். மணிவாசகர் சிவபெருமானை சந்திப்பதற்கு முன் சிவபெருமானோட இல்லை. மணிவாசகர் சிவபெருமானை சந்தித்த பின் சிவபெருமானோட இல்லை. இல்லைங்களா? முன்னையும் இல்லை, பின்னியும் இல்லை, இப்போவும் இல்லை, அப்போவும் இல்லை. சரி, அவர் கேட்குறார் நெஞ்சத்தை பார்த்து, சிவபெருமானை திருப்பெருந்துறையில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் இல்லை. அப்போ என்னை யார் ஆண்டது அப்படின்னு கேட்டால், நீ தான் ஆண்ட. நீ தான் என்ன ஆண்ட. யார்? நெஞ்சத்தை பார்த்து சொல்கிற, நீ தான் என்ன ஆண்ட. என்ன உருப்பிட்டோன்னு கேட்குற. நீ தானே ஆண்ட, என்ன உருப்பிட்டோம்? அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். நீ எது உருப்பிட்டுச்சு? இப்போ சிவபெருமானை பிரிஞ்சிருக்கிறோம், திரும்பவும் நீ வந்து இப்போ எனக்கு திரும்ப ஆட்சியை கொடுன்னு கேட்குற. சிவபெருமான் வந்தப்புறம் நீ அடங்கிட்ட சிவபெருமானுடைய ஆட்சி. இப்போ அவர் பிரிஞ்சு போயிருக்கிறார். இப்போ பிரிஞ்ச உடனே முன்ன சிவபெருமான் வருவதற்கு முன்பாக இருந்த அதே ஆட்சியை தொடர வேண்டும் என்று இப்பொழுதும் நீ கருதுகிறாயே. முன்ன சிவபெருமான் இல்லாத பொழுது நீ ஆட்சியில் இருந்த பொழுது எனக்கு எண்ணத்தை செய்து விட்டாய், நாம் எண்ணத்தை கண்டோம். என்னவோ முன்ன செஞ்ச தவமோ யார் செஞ்ச தவமோ சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொண்டார். இப்போ ஆண்டு கொண்டு அவர் போன பிறகு மீண்டும் எனக்கு ஆட்சியை தா என்று கேட்கிறாயே. முன்னே இருந்தப்போ உன் உருப்படித்தன்மை என்ன, இப்போ எதுக்கு ஆட்சியை கேட்குற? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்படி கேட்குறாரு. இப்போவாவது நீ சொல்கிறத நான் கேட்காம நான் சொல்கிறத நீ கேளு. அப்போ நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு ரெண்டு பேரும் உருப்படாமல் போனோம். இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா ரெண்டு பேரும் உருப்பிடுவோம். இதாங்க இந்த பாட்டோட பெரிய பொருள். அடி நாயேன் விற்றலாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரை மலர் திருப்பாதம் முற்றிலா இளம் தளிர் பிரிந்திருந்து. பிரிந்திருந்துங்கிறத ரெண்டு இடத்துக்கும் எடுத்துக்கணும். முதல்ல வரத்துக்கு முன்னாடி பிரிந்திருந்து, நீ உண்டன எல்லாம். நீ உண்டனா நீ அனுபவித்தது எல்லாம். முன் நீ உண்டன எல்லாம், நீ என் கூட இருந்தியா, அப்போ நீ அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அது பண்ணலாம், இதை பண்ணலான்னு சொன்னியே. அதெல்லாம் அற்ற ஆறு ஒன்றும் இல்லாமல் போன அந்த விஷயத்தை நீ கவனிச்சியா? அப்போ நீ எனக்கு எவ்வாறு வழிகாட்டினாய்? உன்னுடைய அறிவுத்திற எப்படி? உன் அறிவும் உன் பெருமையும், பெருமை இல்லை அது சிறுமை. ஆனால் அப்படி சொன்னார், உன் பெருமையெல்லாம் எனக்கு தெரியும்டா சொல்லுவோம்ல. ஏன் என்னை கூப்பிடல? உன்னை கூப்பிட்டா உன் பெருமையெல்லாம் நீ எப்படி இங்கே காட்டுவேன்னு எனக்கு தெரியும்டா உன் பெருமை. அதை சொல்கிற உன் பெருமையும் நெஞ்சத்துக்கு சிறுமை தான் உண்டு. உன் சிறுமைங்கிறதுக்கு உன் பெருமையும் அளவு அறுக்கில்லைன்னு அதை அளக்க முடியுமா என்னால்? உன் பெருமை என்னங்கிறது சாமி வரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேங்கிறது லிஸ்ட்டு போட்டா உன் பெருமை கொடி கட்டி பறக்க வைக்கிறாரு. ஏதோ எந்த தபமோ சாமி வந்துட்டார், ஏதோ சொல்லிட்டு போயிருக்கிறாரு. தில்லைக்கு போய் ஒரு மாதிரியாவது உருப்பிட்டலான்னு பார்த்தா திரும்பவும் எழுதியிருக்கிறிய. உன் பெருமையெல்லாம் சொல்லி முடியாது, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அற்ற ஆறு நீ முன் அற்ற ஆறு நின் அறிவு. அறிவுன்னா அறியாமைன்னு அர்த்தம், பெருமைன்னா சிறுமைன்னு அர்த்தம். எல்லாத்தையும் மாறி மாறி சொல்கிறார். எப்படிங்க இருக்குது நம்ம வேலை? ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம வேலை அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி சொல்கிறார், உன் பெருமையும் உன் அறிவும் அளவு அறுக்கில்லேனே, அளவு அறுக்கில்லேனே. இந்த அளவு சொல்லவே முடியாது. சொல்கிற பேச்சை கேளு, பேசாமல் சுவாமியவே நினச்சிக்கிட்டு சுவாமியுடைய பெருமையே சொல்லிக்கிட்டு தில்லைக்கு போகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் உருப்பட உடிப்பா தம்பி. எப்படியாவது தில்லைக்கு போய் சிவபெருமான் வர சொல்லியிருக்காரு, திருவடியை பிடிச்சிக்கிறேன், கொஞ்சம் என்னை திரும்பவும் இழுத்து விட்டுறாதப்பா என்று நெஞ்சத்தை பார்த்து கெஞ்சுகிறார்.
என்று சொல்லி இந்த 4 பாடல்களோடு இன்றைய தினம் நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம், தொடர்ந்து சந்திக்கிறோம். திருவாசகத்தை தொடர்ந்து கேளுங்கள். இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் பெருமானுடைய பெருங்கருணை உரித்தாகும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து ஞானத்திரள் நான் அடியன் திருவாசகம் முழுக்க குறிப்புரை எழுதியிருக்கேன், வேணுங்கிற நண்பர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஞானத்திரள் பத்திரிகையிலே உங்களுடைய சந்தா மிக மிக முக்கியமானது. ஞானத்திரள்ங்கிற ஒரு பத்திரிக்கை தான் இப்போ சைவத்தில் ஆன்மீகத்தில் சைவத்துக்குன்னு ஒரு பத்திரிக்கை நடந்துகிட்ருக்கு. அதாவது திருமுறைகளை பற்றி மட்டுமே பேசி 14 வருஷமாக ஒரு பத்திரிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்களால் தான், நீங்கள் தான் வாசகர்கள் தான். நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த வாசகர்களை பெருசுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞானத்திரள் பத்திரிகையில் அரிய செய்திகள் எல்லாம் வருகின்றன. இந்த தடவை பாருங்கள், திலகவதியாரும் நாவுக்கரசு பெருமானும், ஏன்னா நாவுக்கரசருடைய குரு பூஜை வருகிறது, அதனால் திலகவதியாரும் நாவுக்கரசரும் திரு அதிகை வீரட்டானத்தினுடைய படம், நிறைய விஷயங்கள். வருஷத்துக்கே 250 ரூபா தாங்க. நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது நண்பருக்கு போடணுன்னா நீங்களே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். அப்புறம் அவர் 1 வருஷம் வாங்கிட்டு திரும்பவும் வாங்குவார். இது ஒரு பெரிய பணி, அறம். எத்தனையோ நன்கொடை செய்கிறோம். அதுபோல் தெரியாதவங்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, நண்பர்களுக்கு அப்புறம் வாங்க இஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க. இந்த மாதிரி புத்தகம் அனுப்பிச்சிருக்கேன், படித்து பாருங்கன்னு சொல்லுங்கள். திருமுறையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது பெரிய அறம். சுவாமியினுடைய அன்பை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நம சிவாய. 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோ.